அப்படி 2 பேரும் பயணம் செய்கிறார்கள். பயணம் செய்கிற பொழுது ஞானசம்பந்தருக்கு முத்துப்பல்லக்கை கொடுக்கிறார். முத்துப்பல்லக்கை கொடுக்க பொழுது அப்பருக்கு அது கிடையாது. முத்துப்பல்லக்கை குழந்தை அல்லவா, எனவே முத்துப்பல்லக்கை கொடுக்கிறார், சிவகையெல்லாம் கொடுக்கிறார். ஞானசம்பந்தன் அப்பரும் நடக்கிற பொழுது அப்பருக்கு பல்லக்கு கிடையாது என்று இவர் பல்லக்கு ஏறுவாரா? பல்லக்கில் ஏற மாட்டார். ஞானசம்பந்தர் அவருக்கு தான் கொடுத்தாங்க பல்லக்கு. ஆனால் அப்பர் பெருமாள் கூட வர்ற பொழுது பல்லக்கில் ஏற மாட்டார். இதை ஒரு தளத்துக்கு போகிறாங்க, 2 பேரும் நடந்து போகிறாங்க. இதை அப்பர் பெருமான் பார்க்கிறார். நமக்காக நடந்து வராரு, அவருக்காக கொடுக்கப்பட்டதல்வா சிவிகை, அங்கே அவர் ஏற வேண்டியது தானே, ஏன் நம்மோடு நடந்து வருகிறார் என்று சொல்லி என்ன சொல்லியிருக்கலாம்? ஞானசம்பந்தரை பார்த்து உங்களுக்கு சிவிகை இருக்குது, நீங்கள் ஏறி வாங்கன்னு சொல்லியிருக்கலாம். உங்களுக்கு கொடுத்து ஏறிக்க வாங்கன்னு சொல்லலாம். அப்படி சொன்னால் என்ன சொல்ல, அது கிடைக்கட்டும், பின்னால் வரட்டும், நான் வரேன்னு தான் சொல்லுவார் இல்லையா? நீங்கள் நடக்கிற பொழுது நான் நடக்கக்கூடாது என்று தான் சொல்லுவார். அதனால் எதை சொன்னால் மறுக்க மாட்டாரோ அதை சொல்லுகிறார் அப்பர். சேக்கர்தான் சொல்கிறார். அது என்ன சொல்கிறார்? பின்னால் வருகின்ற சிவிகை இருக்கிறதே அது பெருமான் அருள் அல்லவான்றார். முதல் பெருமான் உங்களுக்கு கொடுத்த அருள் அல்லவா? ஆமான்றார். ஆமாம். அப்போ ஏன் புறக்கணிக்கிறீங்க? திருவருளை பல்லக்கில் ஏறிவான்னு சொல்லாமல் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட திருவருளால் வந்த பல்லக்கல்லவா, சோதிமுத்தின் சிவிகை சூழ் வந்து. அந்த பல்லக்கில் ஏறும் போது எப்படி சொல்கிறார்? சோதிமுத்தின் சிவிகை சூழ் வந்துன்னா சுற்றி வரார், 3 வலம் வருகிறார் ஞானசம்பந்தன். சூழ் வந்து பார் மீது தாழ்ந்து, பல்லக்கு கீழே விழறார், பார் மீது தாழ்ந்து வெண்ணீற்று ஒளி போற்றி என்றால் கையில் வச்சிருப்பார் இல்லையா சம்புடம், விபூதி எடுத்து அணிகிறார். வெண்ணீற்று ஒளி போற்றி ஆதியார் அருள் ஆதலால் அஞ்செழுத்து ஓதி ஏறினார் உய்ய உலகலாம் என்று. உலகலாம் என்ற அந்த வார்த்தை எங்கே வைக்கிறார் என்றால் 3 இடத்தை சொல்வாங்க, பல இடங்களில் வைக்கிறார். 3 இடம், முதல் இடை கடை என்று 3 இடத்தில் சொல்கிறார். உலகலாம் உணர்ந்தோதற்கரையில் ஒரு இடம், இப்போ சொல்கிற இடம் இடம். ஓதி ஏறினார், தனக்கு கொடுத்த அருளை பார்த்து முத்து சிவிகளை ஏறுகிறார். ஏன் ஏறுறாருன்னா உலகெல்லாம் உய்வதற்காக, உலகெல்லாம் உய்வதற்காகத்தான் அவர் ஏறுகிறார் என்று சொல்கிறார் இல்லையா? அதனால் உங்களை அருளை புறக்கணிக்கக்கூடாது என்ற உடனே ஞானசம்பந்தர் சரியாக நம்ம இப்போ போட்டு வாங்குறான்றங்களை இப்போ அந்த மாதிரி போட்டு வாங்குறார் அப்பன்னு சொல்லிட்டு, சரி நான் ஏறி வருகிறேன், ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள். இப்போ அடுத்து எங்கே போக போகிறீங்க? எந்த தளத்துக்கு நீங்கள் போகிறீங்க? நீங்கள் முதல்ல போங்க, முன்னே நீங்கள் போய்விடும், உங்களுக்கு முன்னாலே நான் ஏற மாட்டேன், நீங்கள் போய்விடுங்கள் அந்த தளத்திற்கு. எந்த தளம்னு சொல்லுங்கள், நான் பின்னாலே சிவகிலே வருகிறேன் என்று அப்பர் பெருமானை முன்னே அனுப்பிவிட்டு அதற்கு பின்னால் தான் ஞானசம்பந்தர் போவார் பார்க்கிறோம்.